கண்ணியமானவர்களே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜுமா பள்ளிவாசலில் ஜுமா தினத்தன்று 2 இன்ஸ்டா பிரபலங்கள் செய்த மிக மோசமான செயல், அந்த செயலினால் நடந்த விபரீதமான முடிவுகளை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அமெரிக்காவில் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாமியா பள்ளிவாசல். இந்த ஜாமியா பள்ளிவாசலில் 2 இன்ஸ்டா பிரபலங்கள் செய்த மிக மோசமான செயல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க பெயர் லாரா, இன்னொருத்தவங்க பெயர் மேகன். இவங்க 2 பேருமே யாருன்னு சொன்னால், இன்ஸ்டாகிராம் மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸ்கள் வைத்திருக்கக்கூடிய பெண்மணிகள். இவங்க 2 பேருமே அவர்களினுடைய ஃபாலோவர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அவங்க எது போன்ற ஆடை அணிய சொல்கிறாங்களோ அது போன்ற ஆடை அணிவாங்க. யாரை வம்பளுக்கு சொல்கிறாங்களோ அவங்கள வம்பளுப்பாங்க. என்னென்ன செயல்கள் செய்ய சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. இது போன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களினுடைய ஃபாலோவர்ஸ்களில் ஒரு ஃபாலோவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் ஜுமா தொழுகும்போது நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு பின்னாடி போய் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது நீங்கள் அரை குறைமாக பாதி ஆடையில் நீங்கள் நடனம் ஆடணும், டான்ஸ் ஆடணும், அதை எங்களுக்கு நீங்கள் செய்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸில் ஒரு ஃபாலோவர் சொல்லியிருக்கிறார். இவர்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரி ஃபாலோவர் சொல்லிட்டாரே, நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய மக்கள் பார்ப்பாங்க, நம்ம எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய எல்லா மக்களினுடைய கண்களுக்கும் நாம் தென்பட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த 2 பெண்மணிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில், ஒரு நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் சென்ற வாரம் ஜுமா நடந்து கொண்டு இருக்கிறது. ஜுமா நடந்துக்க ஆரம்பித்து விட்டது. குத்துபாவும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த குத்துபா ஆரம்பித்து தொழுகை ஆரம்பிக்கப்படும் போது அந்த 2 பெண்மணிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்தா போட்டுக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஆண்கள் ஜுமா தொழுவாங்க, பெண்கள் லுகர் தொழுவாங்க. நம்ம நாட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வீட்டிலே தொழுதுக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறதில்ல. ஆனால் அமெரிக்காவில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது கடை வீதியில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆண்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கும், பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு வெளில லுகர் தொழுகுவாங்க. இந்த சூழலில் இந்த பெண்களும் ஃபர்தா போட்டு தொழுகையாளி மாதிரியே போகிறாங்க, ஒரு முஸ்லீம் மாதிரியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த இமாம் தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பித்தவுடன் அந்த முக்ததிகள் பின்னாடி இருக்கக்கூடியவங்கெல்லாம் தொழுகும்போது இந்த பெண்மணிகள் அவர்களுக்கு யாருக்குமே தெரியாமல் கேமராக்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. மறைமுகமாக கேமரா வச்சு அவர்களுக்கு பின்னாடி நின்று ஹசரத் இமாம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, தொழுகை வைத்து கொண்டு இருக்கும்போது இவங்க அரையும் குறையுமாக பின்னாடி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் நடனமாடக்கூடிய இந்த ஒரு சூழல்லையே அங்கே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய லைட், அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மின்சாரம் அப்படியே துண்டிக்கப்படுது. அந்த மின்சாரம் எல்லாமே ஆஃப் ஆயிடுது, கரண்டே ஆஃப் ஆயிடுது. எல்லா செல்ஃபோனும் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அப்போ முழுவதுமாக அந்த மஸ்ஜிது முழுவதுமாக இருட்டாக இருக்குது. சிறிது நேரம் கழித்து, ஒரு 10 நிமிடம் கழித்து திரும்பவும் மின்சாரம் வெளில வருது. அந்த லாரா அப்படிங்கிற அந்த டான்ஸ் ஆடின அந்த பெண்மணிகளில் 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணிக்கு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அந்த பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகள் எழுப்புறாங்க, தண்ணீர் தொளிச்சு. அந்த பெண் பயத்தோடையும் இன்னும் அச்சத்தோடையும் அந்த பெண் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அந்த பெண் எதுவுமே பேசலை, அந்த பெண்ணினுடைய வாய் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணால் எதுவுமே பேச முடியல. சிறிது நேரம் கழித்து அந்த பெண், நான் ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்தேன், ஒரு வெள்ளை உருவம் என்னைய கழுத்தை பிடிச்சி என் கையை பிடிச்சி நெரிச்சது, என்னைய தூக்கியது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்காக வேண்டி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. எல்லா ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. எல்லா ஃபோனும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால எல்லா ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்போ அந்த பெண்மணியை மருத்துவமனைக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த பெண்மணி அப்படியே பதட்டத்திலே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம். அப்புறம் சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணியை அங்கே இருக்கக்கூடிய ஹாஃபிஸ், ஒரு இமாம் அந்த பெண்மணிக்கு ஓதி விட்றாங்க. ஓதி விட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஓதி அந்த பெண்மணியை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. 2 நாட்கள் கழித்து அந்த பெண்மணி வர்றாங்க ஃபர்தா போட்டுக்கிட்டு. எப்படி வர்றாங்க அப்படின்னா, ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பேட்டியில் கேட்கும்போது,
என்ன அவர்கள் ஃபாலோவர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வீடியோவே போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்ன கருத்து என்னன்னா, நான் நடனம் ஆடிய போது, நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போது என்னை ஏதோ ஒரு வெள்ளை உருவம் என்னை கழுத்தை பிடித்து அப்படியே தூக்குச்சு. என் உடம்பு எல்லாத்தையும் நசுக்கியது. நான் ஒரு ஒளியை பார்த்தேன். அதிலிருந்து இந்த ஒரு மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். கடவுள் என்பவர் இருக்காரு, மலக்கு என்பவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்பினேன். அந்த நேரத்தில் நம்பினனால தான் நான் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேட்டியில் சொல்கிறாங்க, இந்த லாராங்கிறவங்க. அப்போ பிறகு அவர்களுடைய இன்ஸ்டா எல்லாமே அழிக்கப்பட்டது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சோசியல் மீடியா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முஃமினாக, ஒரு ஈமான் உள்ள ஒரு ஈமான்தாரி பெண்ணாக மாறி இன்றைக்கு ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு வகுப்பில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை கேவலப்படுத்தணும், அல்லாஹ்வினுடைய முஃமின்களை முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினச்ச 2 பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பதிலடி. கண்ணியமானவர்களே, இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.